இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். பாப்பா உன் பேர் என்ன? ஜீவிதா. ஜீவிதா என்ன படிக்கிறமா? 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட்ல போயிட்டியா? 7th ஸ்டாண்டர்ட் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தியா? 7th ரொம்ப ஈஸியா வந்துட்டியா? ரொம்ப ஈஸியா வந்துட்டியா? எப்படிமா அது ரொம்ப ஈஸியா வரதுன்னா எப்படிமா ஈஸியா வந்துருவியா? 6thல எல்லாமே ஈஸியா இருந்துச்சு, நல்லா படிச்சேன். ஆனா 7th அதனால 6thல வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப எல்லாமே ஈஸியா இருந்ததால அப்படியே படிச்சதால 7th வந்துட்டோம். மேற்கொண்டு படிச்சுட்டு என்னமா ஆகணும்னு ஆசைப்படுற நீ? நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? எதுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட? டாக்டர் ஆகி நான் ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது செய்வேன். அதான் டாக்டர் ஆகிட்டோம்னா ஏழைகளுக்கெல்லாம் நல்லா செய்வோம். இன்னைக்கு வரைக்கும் இல்லை, எனக்கு தெரியும் ரொம்ப காலமாக வந்து யாரை கேட்டாலும் டாக்டர் ஆகிட்டு ஏழைகளாம் நல்லது பண்ணணும்னு சொல்லாமல் தவிர அந்த ஏழைகளுக்கெல்லாம் நல்லது பண்ண டாக்டர் இது வரைக்கும் யாருமே வரவே இல்லைன்றதான் என்னுடைய ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மைத்தானம்மா? இல்லை, நான் நல்லா பார்ப்போம். ஜீவிதா சொன்னா வாக்கு தவறாது, கடைசி வரைக்கும் கரெக்டாக நிற்பாங்க. என்ன நினச்சிப்பிட்டீங்க? அப்படியா? என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேம்மா நீ? நான் பல் டாக்டரா? பல் டாக்டரா? சொல்லு மாற மாட்டான். என்ன நினச்சிட்டீங்க? பல் டாக்டர் அப்படின்னா அப்போ பல் டாக்டர் ஆகிட்டாங்க. எல்லாம் வரவங்க பல்லுலாம் புடுக்குன்னு பிடிக்கி தள்ளிடுவியோ அப்படிலாம் கிடையாதுல்ல? அப்படி இல்லை, நல்ல பல்லா பார்த்தா அப்படியே விட்டுருவோம். நல்லா இல்லாத பல்லுனா பிடிக்கா ஜீவிதா டவக்குன்னு பிடிக்க போட்டுரும். அப்படி தானே? என்ன பண்ணுறது, பல்ல பிடுக்கிறதுன்னு போயிட்டாங்க, பிடிக்கத்தானே ஆகணும். அப்படி தானே? சரி ரைட்டுமா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லினா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல் சொல்கிறாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, பாலில் உள்ள கேல்சியத்தை விட ஒரு காய்கறியில் கால்சியம் அதிகமாக இருக்கும். அது என்ன காய்கறி? கேரட் அப்படின்லாமா? கேரட் சொல்லலாமா? வேற அது மட்டும்தானா? கீரை. என்ன கீரை? சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, புளிச்சக்கீரை, அப்படி தானே? அவ்வளோதான் முடிஞ்சுச்சான்னு? வேற கத்திரிக்காய்? உனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமோ? அதனால தான் கத்திரிக்காய் சொல்லி வச்சோம். தப்பாக இருந்தால் கூட எங்களுக்கு பிடிச்ச காய்கறி 1-2 சொல்லி வைக்கிறோம். தெரிச்சுக்கிங்க. ஜீவித்தாவது ஒரு ஹெட்ஃபோனை வாங்க முடியல. இந்த நிகழ்ச்சியை முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கண்டன் காம்ப்ளெக்ஸ், எம்பிடி ரோடு, சர்ச்சு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது தான் ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். இந்த சாய் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற ஒவ்வொரு மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு வேணால் சிம் கார்டு வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சிம் கார்டு கொடுக்குறதுல வந்து பார்த்தா 3 மாதம் பூஸ்டர் பேக் போட்டே தராங்க. ப்ளஸ் ஸ்டாக் டைம் தராங்க. உங்களுக்கு வந்து எந்த கம்பெனியில் வேணாலும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தராங்க. எந்த மொபைல் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஆஃபர்லாம் இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கினா இன்னொரு ஃபோன் வாங்கலாம். அது போல் ஆஃபர் இருக்குது. காம்போ ஆஃபர் இருக்குது. 2 ஃபோன் 3 ஃபோன் 4 ஃபோன்ற மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பப்பட்டாலும் அது மாதிரி வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேருக்கு என்னென்ன புது மாடல் மொபைல்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரே இடம் எங்கே வரணும் அப்படின்னா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் வாலாஜா தான். ஓகேங்களா? இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? சேகர். எந்த ஊர் ஐயா? ஆற்காடுலேருந்து சேகர் அண்ணா வந்து இப்போ கேட்குற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்? டிரைவராக இருக்கீங்களா? வண்டி ஓட்டுறீங்களா? என்ன வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க? எல்லா வண்டியும் ஓட்டுவீங்களாண்ணே? அண்ணா ஃப்ளைட்டு ஓட்டுவீங்களாண்ணே? ஃப்ளைட்டு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா ஓட்டுவேன். ஃப்ளைட்டுக்கு எங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாண்ணா நான் கண்டிப்பாக வண்டி ஓட்டுவோம். அண்ணன் ஃப்ளைட்டுக்கு எத்தனை கீருண்ணே? ஏறி பார்த்தா தான் தெரியும். நாங்களாம் அப்படியே கேட்டா ஃப்ளைட்டுக்கு பிரேக் இருக்குதாண்ணே? பிரேக் இல்லாத நிற்குமா? பிரேக் இல்லாத வண்டி இருக்குமா? பிரேக் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சிலேட்டர் இருக்குமாண்ணே? ஆக்சிலேட்டர் அதெல்லாம் இருக்காது. எல்லாம் மேனுவல், இது எலக்ட்ரானிக் டைப் தான். எல்லாம் எலக்ட்ரானிக் டைப்பில் தான்ப்பா இருக்கும். அண்ணே ஸ்டேரிங் இருக்குமா? அண்ணே ஸ்டேரிங் எல்லாம் நான் ஏறினது இல்லைங்க இது வரலாம் வண்டியில். ஸ்டேரிங் நான்லாம் இன்னும் ஃப்ளைட்டை வந்து மேலே வானத்தில் பறந்து போகிறப்ப பார்த்துருக்கவே தவிர இன்னும் உள்ளே போய் பார்த்தது இல்லை. அண்ணனை ஒரு நாள் உள்ளே விட்டோம்னா எப்படி வண்டி ஓடுறதுன்னு கற்றுட்டு வந்துடுவாப்ல. உண்மைதானே? அப்படியே ஒன்றா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரவுண்டு கூட அடிச்சுட்டு வந்து விட்டுருவாப்ல. அப்படி தானே? ஆமாம். அண்ணனை உடனே பைலட்டை ஆக்கி நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படி தானே? பண்ணிடுவோம். பண்ணிட்டா போதும். அண்ணே இப்போ வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா வயசாயிடுதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. வயசு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னெல்லாம் பண்ணால் வயசாக மாட்டோம்னே? எது பண்ணாலும் வயசாக தான் செய்யும். அப்படின்ட்டு லேட்டாக வயசாகிற மாதிரி சில மூலிகை மெடிசன், அதுக்கு தகுந்த மாதிரி யோகா, அந்த மாதிரி நல்ல சத்தான உணவுகள், அதாவது சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள்லாம் சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தபடி யோகா, அப்புறம் வந்து தியானம், இதெல்லாம் பண்ணோம்னாக்கா வந்து சீக்கிரமாக வயசாகிறது வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். தேவையில்லாத டென்ஷனு, மனக்குழப்பம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாகும்.
ஒரு இளமை இல்லாமல் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிதானே அண்ணா அவ்வளோதான், அதுதான் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ணே இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்விண்ணே, இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா, பாலில் உள்ள கால்சியத்தை விட ஒரு காய்கறியில் கால்சியம் அதிகமாக இருக்கான். பாலில் உள்ள கால்சியம் ஒரு காய்கறி பொதுவாவா இல்லை ஒரு காய்கறியில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. பாலில் உள்ள கால்சியத்தை விட இந்த காய்கறியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்கான். அது என்ன காய்கறி? ஒரே ஒரு காய். புரியலங்க, தெரியல. இருக்கிறத ஏதாவது தோறாம இந்த காயை சாப்பிட்டா கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த காயை போட்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கால்சியம் பழ வகையில் கொய்யாவில் கால்சியம் அப்படி இல்லை, பழ வகையில் எடுத்துகிட்டு கொய்யாவில் இருக்கிற அண்ணன் புதுசாக சொல்கிறாப்ல. அப்புறம் அது ஒன்று, அப்புறம் வேற என்ன? வேற காய்கறியில் அந்த அளவுக்கு கால்சியம் சத்து முருங்கைக்கீரையில் இருக்குதான். அது இரும்பு சத்து தானே? முருங்கை சத்து. இரும்பு சத்து தான், அது கால்சியம் இல்லை அதில். அடுத்ததுன்னு அதுக்கப்புறம் தெரியல. அண்ணன் தேடி இடி பார்த்தாப்ல, முடிஞ்ச வரல கொய்யால பழத்தில் இருக்குன்னு அங்கே போயிட்டாப்ல. அப்படியே இங்கே வந்தோடனே முருங்கைக்கீரைக்கு வந்துட்டாப்ல. ஹெட்ஃபோனை வாங்குவாருன்னு பார்த்தேன், வாங்கலை. தம்பி உன் பேர் என்னப்பா? முருகன். முருகன், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். சரியா கேட்கலன்றார் அவரு. முருகன் எந்த ஊரு? எருக்கந்தொட்டி. என்னப்பா பேர் வித்தியாசமா இருக்கு, எருக்கந்தொட்டி அப்படின்னா? எருக்கந்தொட்டி என்ன பார்த்தா? எருக்கந்தொட்டி ஊர் தான், ஊர் பேர் எருக்கந்தொட்டி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது என்ன ஏதுலாம் என்ன கேள்வி பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பதில் சொல்ல முடியாதப்பா அப்படின்றாப்ல. தம்பி என்ன பண்ணுற நீ? மேஸ்திரி வேலை சரியா? எவ்வளோ நாளாக மேஸ்திரி வேலை கற்றுக்கிட்டா? ஒரு வருஷமா செஞ்சுனேன். ஒரு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறியா? ஒரு வருஷமா நீ மேஸ்திரி வேலை செய்கிற இல்லையா? இந்த மேஸ்திரி வேலை செஞ்சதில் ஒரு சதுரத்துக்கு எத்தனை கல் தேவைப்படும்? ஒரு சதுரம் பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனை கல் தேவைப்படும்? ஒரு சதுரத்துக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் என்கிட்ட கேட்டால் நாங்கள் எப்படியா பதில் சொல்ல முடியும்? ஒரு அந்த அளவு பெரிய மேஸ்திரி ஒரு வருஷத்தில் ஏதோ சின்னதாக ஒரு சுவர் கட்டுறதோ, ஒரு பூசி வேலை பண்ணுறதோ, ஒரு காடி எடுக்கிறதோ, அந்த அளவுக்கு தான் நம்ம போயிருக்கோம். மேற்கொண்டு வேறு எதுவும் போகல இல்லையா? அப்படிதான். ஒரு சிமெண்ட் மூட்டையோட எடை எவ்வளோப்பா? 50 கிலோ. 50 கிலோவா? எப்படி 50 கிலோ கேட்ட சொன்னா? இந்த சிமெண்ட் மூட்டை எதில் தயார் பண்ணுறாங்க சிமெண்ட்டை? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் யார்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த கேள்வியை? இனிமே கேட்பியா? இனிமேல் யாராவது பார்த்தா சிமெண்ட் மூட்டை எதில் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கோ. கடையில் போய் வாங்கினோட முதல்ல அங்கிட்ட கேட்டு அப்புறமா பொருளை வாங்க. ஓகே, ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லிட்ட அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல் சொல்கிறவங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்றத பார்த்தோம்னா, பாலில் உள்ள கால்சியத்தை விட ஒரு காய்கறியில் கால்சியம் அதிகமாக இருக்கும். அது என்ன காய்கறி? பீட்ரூட்டா? பீட்ரூட்னா எப்படி இந்த பச்சையா மேலே இலெல்லாம் வந்து சிகப்பாக வந்துருக்குமே, அதான் பீட்ரூட்டா? ரெட் கலராக இருக்கும். ரெட் கலரில் இருக்கும்பா, அதான் பீட்ரூட்டு. நீ மேலே பச்சையா மேலே சிகப்பானாக்கா நீனா பூசணிக்கா மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இந்த பீட்ரூட்டு எங்கே விளையுது? அதெல்லாம் தெரியாது. பீட்ரூட்டு நாங்கள் நேராக மார்க்கெட்டு போகிறோம், வாங்கிட்டு வரோம். இது எங்கே விளையுது, ஏது விளையுது கேட்டேன் எப்படி? அப்போது பாலில் உள்ள கால்சியத்தை விட அதிகமாக உள்ளது பீட்ரூட்டு சொல்லாமா? சரி, சரியா சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குவார்னு பார்த்தேன், ஹெட்ஃபோனை வாங்கலை.